Hello guys and welcome to the God Cool Gaming channel. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது அன்டைட்டில்டு பக்ஷாட் ரவுலட்னு போடல, ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு பக்ஷாட் ரோல் மாதிரி ரோப்ளாக்ஸில், ஆனால் அன்டைட்டில்டு இருக்கே ஏன்னு தெரில. ஐயோ ஓகே இதில் வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளேயர் கூட விளாட்லாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளாடிங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஸோ பக்ஷாட் ரூலட்டுங்கிறது நான் ஒரு கேமு, அது தெரியாதவங்களும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்வெர்டரியா ஓ ஓகே 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 இது கன்னுங்க. அந்த கன்னோட ஸ்கின்னு வாங்க, கன் ஸ்கின்னு ஃப்ரீ ஃபயரில் இருக்க மாதிரி கன் ஸ்கின்னுங்க. டொனேட்னால் என்னென்னு தெரியும், ரோபக்ஸ் கொடுங்கம்மா, டொனேட் பண்ணலாம். சரி ஓகே, இந்த கேம் ரோப்ளாக்ஸில் இருக்குது. நீங்கள் இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணலாம். சிங்கிள் பிளேயர் வேணால் சிங்கிள் பிளேயரே விளாட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் டிஃபிகல்ட்டி, நார்மல், த கிளாசிக் கேம் டிஃபிகல்ட்டி, ஹார்டு, செலக்ட் ஓகே ஹார்டு. டீலர் நோஸ் தட் லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எவ்ரி லோடு டீலர் வில் யூஸ் தேர் ஐட்டம்ஸ் மோர் ஆஃப்டன் சாரி இம்பாசிபிள் டீலர் நோஸ் எவ்ரி இது கரண்ட் ரவுண்டு dealer frequently use their items. Dealer has improved intelligence. Okay, custom, select your own custom settings. Normal. Okay, ஸோ இன்றைக்கி நம்ம நார்மல் தான் விளாட போகிறோம். வேணா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணி ஹார்ட் மோட் விளாடுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ் கைஸ். சரி ஓகே, உங்களை போகலாம். ஓகே, அதே மாதிரி தான் பக்ஷாட் ரோலட்டில் எப்படி வச்சுட்டே வருவானோ அதே மாதிரி தான் இங்கே. யாராவன் ஓகே அதே தான் போட்டிருக்கு. அதாவது இப்போ இதில் சைன் பண்ணுறப்போ பார்த்தீங்களா, இந்த இது சைன் பண்ணுறதுல என்ன அர்த்தம்னா இது, அதாவது ஐயோ காடி ஐயோ நான் தப்ப போட்டேன் கைஸ், ஏன் ஸ்பெல்லிங்க விடுங்க, வேறு வழி இல்லை. சரி, அந்த இது பார்த்தீங்களா, அந்த ஷீட் கொடுத்தான்ல சைன் பண்ணி சொல்லி, ஐ இன்சர்ட் த ஷெல்ஸ் இன் அன்னோன் ஆர்டர்னா. ஓகே, ரெண்டு இது ஓகே கேஸ். இந்த கேம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டு கொடுத்துருப்பான்ல, அந்த ஷீட்டு சைன் பண்ண சொல்லி, அது என்ன ஷீட்னா, அது வந்துட்டு இந்த மாதிரி கன் அவன் சுட்டு இந்த மாதிரி ஏதாவது மர்டர் ஆச்சுன்னா எனக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு இவனுக்கு தான் பொறுப்பு, இவன் தான் கேமுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவனுக்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் அவனை கொண்டுட்டேன்னா அவ்வளோதான், என்னை யாருமே கேட்க முடியாது, ஏன்னா அந்த ஷீட்டில் சைன் பண்ணிட்டான். அவன் இறந்தா கூட வந்துட்டு அவனுக்கு இது யாருக்கும் கவலை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு என்னதுன்னா, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இது நம்மக்கிட்ட ஒரு ஷார்ட் கன் இருக்கும் நம்ம பெஞ்ச் கன் நடுவில். அந்த ஷார்ட் கன் என்ன பண்ணுன்னா, இது எப்படி சொல்கிறது, அது அந்த இடத்துல ஷெல்ஸ் வரும். அது ஷெல்ஸ்னால் புல்லட்டு. ரெட் கலர் புல்லட் இருந்துச்சுன்னா அது லைவ், அதாவது சுடுன்னு அர்த்தம். ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா பிளாங்க்கு, அதாவது சுடாதுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு உள்ள டூப்பு புல்லட் இருக்கா இல்லை ரெட்டு சுடுற புல்லட் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அவன் வந்துட்டு அன்னோன் ஆர்டரில் வந்துட்டு பண்ணியிருக்கான். ஸோ ஆனால் ரெண்டு இப்போ வந்துட்டு இந்த ரவுண்டில் வந்துட்டு 2 பிளாங்க் இருந்திருக்கு, ஒரு லைவ் இருந்திருக்கா, அப்படின்னா நம்மளே சுற்றுக்க வேண்டியதான். இல்லை எஸ் இப்போ நான் என்ன டீலர் கைஸ் வேற லோலு, அவனுக்கு ஒரு ஹெல்த்து போயிடுச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டில் 2 ஹெல்த்து, அவனுக்கு ஒரு ஹெல்த்து, எனக்கு ஒரு 2 ஹெல்த்து. இப்போ அவன் வந்துட்டு அவனை சுட்டுக்கிறான், அவ்வளோதான். அதில் பிளாங்க் தான் இருக்குன்னு அவனுக்கே தெரிஞ்சிச்சு. 2 லைவ் ரவுண்டு 3 பிளாங்க்ஸ். ஓகே, அவனுக்கு ஒரே ஒரு லைவ் தான் இருக்குது. அவன் இன்சர்ட் பண்ணுறான். போக போக இந்த கேம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். வெயிட் பண்ணுங்கள், அவனை சொல்லலாமா? எஸ், வெற்றி, அவ்வளோதான், ஜெயிச்சிட்டேன். காட் வின்ஸு, அதாவது காடின்னு வருது, ஆனால் வந்துட்டு நான் தப்பாக போட்டேன். லெட்ஸ் மேக் திஸ் லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். போடு, பென்ஸே மாற்றிட்டான் பார்த்தீங்களா, ஹேண்ட் கஃப். இதுக்கப்புறம் விட்டு தான் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. என்னதுன்னா, இப்போ அவனால் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரும். அது என்னென்னா,
இந்த மாதிரி சோடா கேனு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் கஃப். இந்த ஹேண்ட் கஃப் என்ன பண்ணுன்னா அடுத்து அந்த டீலர் வந்துட்டு லாக் பண்ணிடும். அவனால் 2 ரவுண்டு சாரி ஒரு ரவுண்டு விளாட முடியாது, அவனுக்கு ஸ்கிப் ஆயிரும். நம்ம வந்துட்டு அந்த ரவுண்டு எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்த பாட்டில் என்ன பண்ணணும், இந்த கோலா பாட்டில் என்ன பண்ணணும்னா அது குடிச்சிட்டு இது பண்ணால் அடுத்த புல்லட்டை நம்ம வந்துட்டு வெளியில் ஏற்றிடலாம். அதாவது இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கேஸ். இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு லைவு ஒரு பிளாங்க் தான் இருக்குன்னு. லக்கியாக இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா நீங்கள் அந்த வந்துட்டு கோலாவை குடிச்சு பிளாங்கை வெளியில் ஏற்றலாம். அப்படி சொன்னால் சில நேரம் லைவ் வந்துட்டு வெளியில் வந்துடும், உங்களுக்கு அன்லக்கியாக வேறும். ஆனால் கரெக்டாக பண்ணும்போது அந்த வந்துட்டு அடுத்த புல்லட்டு பிளாங்க் வந்துட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துருச்சுன்னா இன்னொன்று உள்ளே வந்துட்டு லைவ் தான் இருக்குது. அந்த லைவ் வந்துட்டு டீலர் மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டீலர் மேலே தான் இந்த புல்லட்டை யூஸ் பண்ணேன். ஓகே, வேறு லெவலு. அதுதான் இப்போ வந்துட்டு இந்த ரவுண்டில் பார்த்திங்களா 4 ஹெல்த் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டமாகும் கொஞ்சம். இப்போ நான் வந்துட்டு 2 ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ப்ரோ அவன் கத்தி வச்சுருக்கான், அதுவும் நானும் கத்தி வச்சுருக்கேன், என்ன ப்ரோ எப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷார்ட் கன் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட் கனுக்கு 2 நாசில் தானே இருக்குது. உங்களுக்கு டபுள் டேமேஜ் பண்ணணுன்னா இப்போ உங்களுக்கு உள்ளே தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் புல்லட் லைவுங்கிறது. உங்கள்கிட்ட இது நைஃப் இருந்துச்சுன்னா நைஃபை வச்சு கட் பண்ணலாம். அந்த 2 நாசிலை கட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு குட்டி நாசில் வந்துடுமா. இது ரொம்பவே வந்துட்டு பவரை டேமேஜ் பண்ணும். ஆஹா, ஐயோ போச்சே, திருப்பியும் வந்துடும். ஏன்னா இந்த கேம் படி அதுதான் திருப்பியும் வந்துடும் அந்த நாசில் கட் பண்ண நாசில். ஓகே, அவன் வந்துட்டு அவனை சுட்டுக்கிட்டான் கைஸ். ஆமாம் கைஸ், அவனே சுட்டுக்கிறான். ஓனோ. ஓகே, இப்போ ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கே ப்ரோ, மாத்திரை பாட்டில் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது வந்துட்டு மெடிசன். அதாவது அது வந்துட்டு இப்போ உங்களுக்கு லைஃப் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா அந்த மெடிசனை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லைஃப் ஏற்றி விடும். ஆனால் என்ன, ஒரு லைஃப் இது ஒரு ரவுண்டு ஸ்கிப் ஆயிரும். அந்த ரவுண்டுக்கு பதிலாக அவன் விளாடுவான். செத்து போயிட்டான் கேஸ். அவ்வளோதான், அவனுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. நான் ப்ரோ கேஸ், நான் ப்ரோ. ஸோ நீங்களும் விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படி இல்லைனா நீங்கள் சோலோவாக தான் நீங்கள் விளாட்றதா இருந்தால் வேறு லெவல் கேம் இது உங்களுக்கு. ஸோ ஹேண்ட் கஃப் டீலர் ஸ்கிப்ஸ் த நெக்ஸ்ட் அதுதான் சொல்லுதீங்க. ஓகே, இல்லை தப்புச்சிட்டான், பிளாங்க் வருது. ஓகே எனக்கு ஒரு லைஃப் கூட. அவனை சுட்டுக்கிறான் கைஸ். அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்குல்ல, அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரிஜினல் கேமில் நாமளே சுட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கேமில் அந்த மாதிரி தான் தரல. ஓகே, இப்போ எல்லா இடமும் போச்சா? என்ன இதில் இன்னொன்று வரும் கைஸ். இதில் இன்னொன்று வந்துட்டு ஐட்டம் வரும். அந்த என்ன ஐட்டம்னு என்னன்னா இது இப்போ என்ன மேக்னிஃபையிங் கிளாஸ் என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். ஒரு லைவ் ரவுண்டு உள்ளே இருக்குது, ஒரு லைவு ஒரு பிளாங்க் இருக்குதுன்னா அடுத்த புல்லட் உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? அப்போ அந்த அடுத்த புல்லட்டை வந்துட்டு பார்க்குறதுக்கு மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்துட்டு மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்துட்டு போட்டு டேபிளில் போட்டு உடச்சி உள்ளே வந்துட்டு அந்த சேம்பர் இருக்குது பார்த்தீங்களா, கன் சேம்பர். நெக்ஸ்ட்டு புல்லட் வந்து ஷூட் பண்ணுவோம். அது வந்துட்டு காமிச்சு கொடுத்துரும் என்ன புல்லட்டு ஷூட் ஆக போகுதுன்னு. பிளாங்க் இருந்துச்சுன்னா பிளாங்க் வந்துட்டு வெளியேற்றி நாமளே சுட்டுக்கலாம். அது சேஃப் தான், ஏன்னா பிளாங்க் தான். அடுத்த புல்லட் லைவ் தானே, அவனை சொல்லலாம் அழகா. இப்போ நான் போட்டு டபுள் டேமேஜ் கைஸ். இப்போ 2 லைஃப் அவனுக்கு குறையும். 2 லைஃப் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நான் 3 தடவை ஷூட் பண்ணேன் அப்படின்னா கதை காலி. ஆஹா, நான் வந்துட்டு இது போட்டு சுட்டிருக்கணும், ஆனால் மறந்துட்டேன். டக்குன்னு ஒரு அவசரத்தில் போட்டேன். இப்போ அவனால் ஷூட் பண்ண முடியும். ஆஹா, நீ போட்டான்யா, எனக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தட்டி தான் என்னை ஷூட் பண்ணியிருக்கான். வா செத்த. இப்போ உள்ள பிளாங்க் இருக்கா லைவ் இருக்கான்னு தெரில, ஆனால் நான் ஷூட் பண்ணுவேன். ஆஹா, பிளாங்க்கு என் வாயை வச்சு தொலைச்சிட்டேன் கைஸ். ஆஹா, அவன் இது யூஸ் பண்ணுறான், ஹெல்த்து. ஓகே, என்னையா பண்ணுற? நீயும் சொல்லிட்டு போறியா?
இல்லை ஆமாம் இல்லை பிளாக் தான் உள்ளே இருக்குது. இது லைவ் இல்லை நல்ல வேலை. ஆமாம்மா 3 பிளாக் 2 லைவு 3 லைவு 3 பிளாங்க் இருக்குன்னா இல்லை இல்லை வேறு லெவலு கைஸ். ஐயோ நானே எனக்கு 2 ஹெல்த்து போயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே இப்போ ஒரு இப்போ அவங்ககிட்ட மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்கா கைஸ். அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் என்ன பண்ணுன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரியே தான். நெக்ஸ்ட்டு புல்லட் என்னதுன்னு காமிச்சு கொடுத்துருவோம். 2 லைஃப் ஃப்ரம் 1 பிளாங்க்கு அப்படின்னா ஒரு இது 2 இருந்துட்டு சுடுற புல்லட்டு, ஒரு சுடாத புல்லட் சுட்டுட்டேன். வேறு லெவலு. இன்னொன்று இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். அவன் ஹீல் பண்ணுறாங்க கைஸ். ஐயோ என்னடே நீ ஏன் வந்துட்டு கோலா எடுத்துருக்கியாடா டே. ஓகே அவன் கோலா குடிக்கிறான். நெக்ஸ்ட்டு புல்லட்டும் வெளில வரப்போகுது. லைவ் எடுத்துட்டான். ஐயோ பைத்தியக்காரனா. வெரி இன்ட்ரெஸ்டிங். அவனுக்கு தெரிஞ்சது உள்ள என்ன ஒரு இருக்குன்னு பிளாங்க் தான் இருக்குது எனக்கே தெரியும். ஏன்டா இப்படி பண்ணுறேன். அதுதான் லைவ் எடுத்துட்டேன். நார்மல் மோட் தான் விளாட்றோம். ஹார்ட் மோட்லாம் விளாண்டா அவ்வளோலாம் நான் இப்போ என் கதை காலியாக இருக்கும். ஓகே மேக்னிஃபைங் கிளாஸ் கிடச்சிச்சு கைஸ். ஐயோ லெவலு. 1 லைஃப் ரவுண்ட் 1 பிளாங்க்கு உள்ளே ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. ஒரே ஒரு லைவ் ரவுண்டு. ஓகே வச்சுட்டான். இப்போ மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோமா. உள்ளே வந்துட்டு லைவ் தான் கைஸ் இருக்குது. அந்த சேம்பரை நான் திறந்து பார்த்துட்டேன். ஓகே இப்போ லைவ் ரவுண்டா. ஐயோ கத்தியை வச்சு போட்டிருக்கலாம் கைஸ். ஐயோ செலுத்து. இப்போ அவன் திருப்பியும் அதை குடிப்பான். ஐயோ ஆஹா அவனை சுட்டுக்கிறான். சரி அவனுக்கே தெரிஞ்சிருச்சு உள்ள லைவ் இல்லை பிளாங்க் தான் இருக்குது அப்படிங்கிறது. சரி ஓகே அவ்வளோதான். எனக்கு இடம் பத்தல. அவுட் ஆஃப் ஸ்பேஸ் உள்ளே வச்சிரு. ஹவ் அன்ஃபார்ச்சுனேட். அவனே நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. ஐயோ கிண்டல் பண்ணல என்னப்பா இது அந்த மாதிரி இருந்துட்டு சொல்கிறான். அன்ஃபார்ச்சுனேட். ஸோப்பா நடாது. சரி ஓகே இப்போ வந்துட்டு கோலா குடிச்சிடலாம். கோலா குடிச்சிட்டா வந்துட்டு பிளாங்க் வெளியில் வரும். லைவ் வெளியில் வந்திருக்கு. இப்போ நான் எதுக்கு கோலா குடித்தேன். போடுறாவனா டேய் ஷாட்கன் என்னடா பண்ணுற. போச்சு அவன் யூஸ் பண்ணுறான் கேஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளே என்ன இருக்குங்க. போச்சு கதையை முடிச்சு விட்டான். இப்போ என் கதை முடிய போகுது. அதுதான் திருப்பியும் நான் ஹீல் ஆயிடுவேன். ஏன்னா வந்துட்டு என்கிட்ட நிறையா ஹெல்த் இருக்குது. ஆனால் என்ன அவனுக்கு இருக்க ஹெல்த்தெல்லாம் இல்லை என்கிட்ட. அவனை கூட கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம். ஹேண்ட் கஃப் யூஸ் பண்ணால் அதுதான் சேஃப்டி. ஆஹா என்னால் யூஸ் பண்ண முடியலையா. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டோமா. அவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட். ஐயோ கை கட்டினதுக்கு டேபிள் கேட்டலைங்கிற மாதிரி தான். கை கட்டினதுக்கு டேபிள் கேட்டலை. எனக்கே ஒன்றும் புரியல. சரி ஓகே நம்ம கேம் கண்டினியூ பண்ணலாம் கேஸ். கேம் வந்துட்டு முடிக்கிறோம். இவனை போட்டு தாக்குறோம். போடுறா. இனிமேல் நான் பேசவே மாட்டேன் கேஸ். ஐயோ லைவ் ரவுண்ட் எடுத்துட்டா. உள்ள ஒரே ஒரு லைவ் தான் இருக்கோ. ஐயோ போட்டானா என் கதை முடிஞ்சிச்சு. எஸ் பிளாங்க்கு தான். அவனால் இது பண்ண முடியாது. ஓகே இப்போ விட்டமின் ஏன்டா யூஸ் பண்ணேன். ஓகே நம்மளுக்கு ஹெல்த்து ஏறிடுச்சு. ஒரு ஹெல்த்து போயிடுச்சு. ஹெல்த்து போயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரிஜினல் கேமில் இப்போ ஒரு புது அப்டேட் வந்துருக்கு கைஸ். இதே மாதிரி மெடிசன் வந்துட்டு இருக்குது டேப்லெட்டு. ஆனால் 50-50% சான்ஸ் தான். உங்களுக்கு 50-50% வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லைஃப் குறையணும், அப்படின்னா ஒரு லைஃப் ஏறும். ஸோ வேறு லெவலு. இவன் இன்னும் இதுதான் பண்ணிட்டுருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு
ஒரு நைஃப் ஒரு கத்தி கிடச்சிருக்கு. அந்த கத்தியை வச்சு வந்துட்டு அந்த பேரல் வந்துச்சு அந்த ஷார்ட் கன் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உடச்சி விடலாம். அப்போ தான் வந்துட்டு வரும். அவுட் ஆஃப் ஸ்பேஸ். ஹவ் அன்ஃபார்ச்சுனேட். உள்ளே வச்சிரு, வேறு வழி இல்லை. 2 லைவ் ரவுண்ட் 3 blanks. ஓகே, இப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ண போகிறான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் என்னையே தான் சுட போகிறான். இல்லை 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 சாரி நான் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். சாரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கோலாவை குடிச்சு பிளாங்கை வெளியில் ஏற்ற முடியுமான்னு பார்க்க போகிறேன். பிளாங்க்கு இப்போ அதை அவனை ஷூட் பண்ணலாம். இன்னொன்று யூஸ் பண்ணியிருக்கலாம் கைஸ். ஐயோ, இந்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கும் போல். அவனும் டஃப்பு கொடுக்குறான். 15 minutes இதுவே போயிடுச்சு இந்த ரவுண்டு. போட்டான். ஐயோ, இப்போ உள்ளே வந்துட்டு பிளாங்க்கு தான் இருந்திருக்கு. சரி, அவ்வளோதான். ஒரே ஒரு லைவ் தான் உள்ளே இருக்குது. அவ்வளோதான். என்ன சுட போகிறான். என்கிட்ட 2 லைஃப் தான் இருக்குது. சொல்லிட்டேன். You are lucky to have left with a chance. Get up, God, the night is young. எக்ஸ் அவ்வளோதான். நான் என்னை கொண்டுட்டான். கொள்ளலை, ஆனால் நான் இங்கேயே வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இன்னொரு தாட்டி நான் போகலாம். எனக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஆனால் அவன் ஜெயிச்சிட்டான். வெல்கம் பேக்குன்னுவான். அப்போ சரி, ஓகே, அவ்வளோதான். இங்கேயே முடிச்சுக்கிறேன் கைஸ். அவன் என்னை டிஃபீட் பண்ணான். இது ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கேயே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.